சுந்தரம் பார்த்தீங்கன்னா, விஷம் வந்து கலந்ததுனால, அந்த பழி வந்து இப்ப நம்ம ரம்யா மேல வந்து வந்து விழுந்திருந்தது. ரம்யா இதனால பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவமா இருக்காங்க. சும்மாவே நம்ம ரம்யாவுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். எப்படா இவங்களெல்லாம் வந்து நம்ம கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு தான் வந்து நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ரம்யா மேல வந்து சண்முகம் அவசரப்பட்டு இந்த மாரி பழிய சொல்லிருவாங்க. இதுக்கு முன்னாடி ரம்யா வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்த வந்து பண்ணது நம்ம ரம்யாவே வந்து கிடையாது. இருந்தாலுமே வந்து எப்பயுமே வராதவங்க இன்னைக்கு வந்து தோப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாடுகள் எல்லாமே வந்து இறந்துச்சு இல்லையா? அதனால வந்து இந்த மாரி ரம்யாவும், சரவணனும் தான் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி செல்லக்கிளி வந்து சொன்னோனே, ரொம்பவே கோவப்படுறாரு நம்ம சண்முகம். கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து அவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நம்ம அண்ணன் வந்து எவ்வளவு தூரம் சொல்லி பாப்பா, அவசரப்பட்டு நீங்க எதுவும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சண்முகம் அத எதையுமே கேட்க மாட்டாரு. இந்த விஷயத்துல வந்து அவசரப்படாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அவ அதுக்கு மேல கூட வந்து யோசிப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே நான் போயிட்டு அவள வந்து உண்டு இல்லன்னு பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டு, அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா கிட்ட பயங்கரமா வந்து கத்துவாரு. நீ வந்து என்ன பண்ணணும்னு நெனச்சாயோ, அது வந்து இப்ப பண்ணிட்டல்ல. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்படி ஒரு கேவலமான புத்தி உள்ள ஒரு பொண்ண வந்து நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நீ எல்லாம் எதுக்கு தான் வந்து என் புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ, அதெல்லாம் உனக்கு கரெக்ட்டா நடக்குதுல்ல. இப்போ நாங்க எல்லாருமே வந்து குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் கதறி கதறி அழுகணும். அததானே நீ பார்க்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ உனக்கு அது வந்து திருப்தியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ரம்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு இப்படி நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, ஆமா உனக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஏன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கமுக்கமா ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துருக்கேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்றாரு. இங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திக், உங்ககிட்ட நான் எதுவுமே வந்து பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இப்படி உள்ள வந்துட்டு என்கிட்ட இந்த மாரிலாம் நீங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் உங்கள விட வந்து உயர் அதிகாரி. அப்படின்னா என்கிட்ட நீங்க எப்படி பேசணுமோ அப்படித்தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் சொல்றாரு, உயர் அதிகாரி அப்படின்னா அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் வந்து பண்ணலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு பாவமும் அறியாத அந்த மாடுக உனக்கு என்ன என்ன பாவம் பண்ணாங்க? அப்படிப்பட்ட அந்த மாடுகள வந்து ஈவு இரக்கம் இல்லாம கொஞ்சம் கூட வந்து மனசுல ஈரமே இல்லாம அப்படி 5 மாடுகள வந்து கொன்னுட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னது நான் கொன்னேனா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நம்ம ரம்யா சொல்லுவாங்க. ஆமா, ஆமா உங்களுக்கு எப்படி புரியும் இதெல்லாம்? ஏன்னா வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணவளே நீ தானே. அப்படி இருக்கும்போது இது எப்படி உனக்கு வந்து புரியாம போயிரும்? இந்த ட்ராமாலாம் நீ எங்க வேணாலும் போய் பண்ண. ஆனா எங்ககிட்ட இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எதை எதையோ சொல்லிட்டு வந்து இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கே இப்பதான் அது வந்து தெரியுது. அப்போ நான் எப்படி அத பண்ணியிருக்க முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா கேட்குறாங்க. வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஏன்னா என்னைக்குமே இல்லாத ஆளு, எதுக்கு இன்னைக்கு வந்து புதுசா நீ தோப்புக்கு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு? தோப்புக்கு வர்றதுக்கு கூட நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு தான் போணுமா என்ன? இன்னைக்கு காலையில வாக்கிங் போம்போது சரவணன் கிட்ட தான் நான் வந்து சொன்னேன். வேற எங்கேயாவது புது இடமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் தோப்புக்கு போலாம், நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. அப்படி பார்த்தா உங்க புள்ள சரவணன் தானே என் கூட வந்தா. ஏன் அவர் பண்ணியிருக்க மாட்டாரா? வேணும்னா அவர்கிட்ட போயிட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் வந்து என்னதான் வந்து கோவக்காரனா இருந்தாலும், இந்த மாரி ஒரு கேவலமான செயல செய்றதுக்கெல்லாம் அவனுக்கு மனசு வராது. அப்படியும் நான் அவன வந்து ஒண்ணும் வளர்க்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ என்னதான் என் குடும்பத்தில அப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அதுதான் உண்ம. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உன்னும் உன் குடும்பத்தில அப்படித்தான் வளர்த்து விட்டுருக்காங்க. அதுக்காக தானே நீ சரவணன கல்யாணம் பண்ணிட்டு, இந்த வீட்ல உள்ளவங்களோட நிம்மதிய கெடுக்கணும். இந்த வீட்ல உள்ளவங்கள ஒட்டுமொத்தமா பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. இதுல எதுவுமே வந்து பொய் அப்படின்லாம் உன்னால சொல்ல முடியாது. எல்லாமே உண்மைதானே அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க அங்கிள், நீங்க பெரியவங்க அப்படிங்கிறதுனால தான் இவ்ளோ தூரம் நான் பொறுமையா, மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் என்னடான்னா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் என்னால வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த இடத்த விட்டு நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கிளம்புறோம், கிளம்புறோம். நாங்க கண்டிப்பா வந்து கிளம்பிருவோம். இதுக்கு மேல உன்கிட்டலாம் பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால கிளம்பிருவோம். இப்ப மட்டும் நான் சொல்றத வந்து நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறமும் உன்னால என் குடும்பத்திலயும் சரி, என்ன சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் உன்ன நான் என்ன பண்ணுவேன்னே வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வந்து கோவமா வந்து கிளம்பிர்றாங்க. வா கண்ணு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கூட்டிட்டு கிளம்பிர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர அவமானமா இருக்கு. இப்படி தேவையில்லாம 2 பேர் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்திட்டு போறாங்க. எந்த தப்பும் செய்யாம என்னை இவ்ளோ தூரம் வந்து பண்ணிட்டார்ல.
இந்த சண்முகம் வாத்தியாரை இதுக்கப்புறமும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே இவங்களை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ரம்யாவுக்கு இந்த மாதிரி பேசுனதுனால இன்னும் அதிகமாக கோபம் வந்து அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி உணர்ச்சியோடு வந்து இருக்காங்க. ஸோ வெளியில் வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சண்முகம் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்ததே கிடையாது கண்ணு. ஏன் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட வெக்கமான ஏதாவது இருக்கா? ஒரு பெரிய பதவியில் இருக்கோமே, அதுக்கேற்ற மாதிரி மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து தெரியல. ஈவு இறக்கம் பார்க்காம அப்படி மாடுகளை வாயிலா ஜீவனுங்களை போயிட்டு கொண்டு இருக்காளே, இவளுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலையே அப்படின்னு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாரு. விடுங்கப்பா, இவளோட புத்தி என்னன்னு நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆனால் இந்த சரவணனும் அம்மாவும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவ பின்னாடி சுற்றிக்கிட்டு இவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவளை பற்றின முழு உண்மையை அவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ தெரியும்ப்பா இவ என்னென்ன பண்ணியிருக்கா இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விடுங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கண்ணு என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும்? மாடுங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக போச்சா இவங்களுக்கு? அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் கண்ணு அதோட அருமை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த வாயிலா ஜீவன்கள் என்ன பாவம் பண்ணுச்சு இவங்களுக்கு? அப்படி பழி வாங்கணும் அப்படின்னா நம்மளை தானே இவ பழி வாங்கணும். சம்மந்தமே இல்லாமல் அந்த ஜீவனுங்களை போய் இவ வந்து இப்படி வந்து பண்ணியிருக்காளே, இதை நினைக்கும் போது தான் எனக்கு உடம்புலேருந்து அவ்வளோ வந்து வயிற்றெரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிட்டோம். அது மட்டும் கிடையாது, சரவணன் வந்து என்ன சொன்னாலும் வந்து நம்பிக்கிட்டு தான் இருக்கான். சரவணன் வந்து நம்ம பக்கம் நின்னா கூட நம்ம ஏதாவது பேசலாம். ஆனால் அவங்க 2 பேரும் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்காம இந்த ரம்யாவுக்கு தான் ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கண்ணே இப்போ இப்படி பேசிட்டு வந்திருக்கோமே, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்கும்போது, பரவாயில்லப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக இவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் விடுங்கப்பா. ஆமாம், அண்ணமும் செல்லக்கிளி மாமாவும் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கல்ல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து, என்ன அண்ணன் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஆமாங்க சின்னதான், கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அந்த தண்ணியையும் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இதில் யாரோ கலந்துருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னப்போ, இன்ஸ்பெக்டர் யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து ரம்யா மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, ஆனால் அதை அவங்க வந்து நம்பலை. மறுபடியும் பழைய மாதிரி நீங்கள் எதுக்கு அவங்களையே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியலை, அவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களுமே கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்னத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் அந்த வேலை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நாங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சின்னதா நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல புளிமுட்டை, நான் வந்து லீவ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்னால் வந்து வேலையெல்லாம் வந்து பார்க்க முடியாது. நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த ரம்யாவை வந்து ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சின்னதா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க, நாங்களுமே வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு என்னையே இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போறியா? இந்த வாத்தியாரை நம்மளாம் சும்மாவே விடக்கூடாது. இந்த வாத்தியாருக்கு கரெக்டான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.